மீகா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடினால் விடியற்காலம் ஆகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. சில ஆட்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதான பொல்லாத ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. விபச்சாரக்காரர்கள், வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், அநியாயம் பண்ணுகிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், அக்கிரமம் பண்ணுகிறவர்கள், தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், உண்மையானவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், பரிசுத்தவான்களை குறை சொல்லுகிறவர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பொல்லாதவர்கள், இச்சைக்கிறவர்கள் தேசத்தில் அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி தேசத்தில் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து உணர்ந்து நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளாக இச்சிக்கிற அந்த எண்ணம் வரும்போது, அந்த ஒரு வீட்டுக்குள்ளாய் நுழையும் போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொருட்களை அனுபவிக்கணும், எடுத்துக்கொள்ளணும், சுதந்திரிக்கணும் என்கிறதான வல்லமை, அந்த தைரியம் அந்த வருகிறது. ஒரு மற்றவங்களுடைய இடத்தை அபகரிக்கிறதான, கொள்ளையடிக்கிறதான, திருடுகிறதான, ஏமாத்துகிறதான இந்த இச்சைகளின் ஆவிகள் அந்த மனுஷனுக்குள்ளாய் கிரியை செய்கிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்து அதை நாம் கவனத்தில் வைத்து இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. உலகத்தான் சிறு பிள்ளைகளை கெடுக்கிறான், உலகத்தான் வாலிப பெண்களை கெடுக்கிறான். இப்படிப்பட்ட இச்சையின் ஆவிகள் அவளுக்குள்ளாய் கிரியை செய்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அப்படி இராமல் அதுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரை போல உண்மை உத்தமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து அதை போல அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் இப்படிப்பட்ட அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து உணர்ந்து நாம் ஜெபிக்கும் போது தேசத்தில் கர்த்தர் சமாதானத்தை, பாவத்திலிருந்து விடுதலையை, ரட்சிப்பை, விடுதலை, சமாதான, சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து தேசத்தை கர்த்தர் நன்மையினால் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பாவம் செய்கிற இச்சைக்கிற எல்லா ஆண்டவரே, பொல்லாத ஆவியிலே இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். பொல்லாத கிரைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. ஜெயமோ கர்த்தரால வரும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய ஆவியானுடைய மகிமை, பிரசன்ன, கிருபை இந்த பகுதி தேசம் முழுவதும் ஆளுகை செய்யுங்க. அக்கிரம அநியாய சிந்தனைகளை செய்கிறவர்களை கர்த்தர் ரட்சியும் மனம் திரும்ப செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.